ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மாதிரி நீட்டான த்ரெட் பைப்பிங் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம். பைப்பிங் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட் இருக்குங்க. இன்றைக்கி அதில் ஒரு மெத்தடு தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் பைப்பிங் கொடுக்குற மற்ற மெத்தடையும் பார்க்கலாம். ஏற்கனவே ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்டோட ஷோல்டரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அதில் இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ரெண்டு பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணியாச்சு. பைப்பிங் கொடுக்கறதுக்கு சாரீ கிளாத் தான் எடுத்திருக்கோம். பைப்பிங் ஆப்போசிட் கலரில் கொடுத்தா தான் அட்ராக்டிவாக நல்லா நீட்டாக இருக்கும். 1 இன்ச் அளவில் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதே மாதிரியே லைனிங் கிளாத்லேயும் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அகலம் 1.25 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கிராஸில் தான் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு அது மேலே இன்னொரு பீஸோட நல்ல பக்கம் கீழ்ப்பக்கம் பார்த்து இருக்க மாதிரி வச்சுக்கணும். 2 பீஸையும் நேராக வச்சு தைக்காமல் இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு 2 பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஃபினிஷ் பண்ணணும். இதே மெத்தடில் இருக்கிற எல்லா கிராஸ் பீஸையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மெத்தட் தான். இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு 2 பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணி 2 பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல நீளமான கிராஸ் பீஸ் கிடச்சிருச்சு. தையல்லேருந்து 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக கிராஸ் பீஸ் ரெடி ஆயிரும். த்ரெட் பைப்பிங் கொடுக்கறதுக்கு 1 சைடு ஹார்ஸ் மாட்டணும். அதனால் இப்போ இருக்க ஹார்ஸை கழட்டிட்டு இந்த மாதிரி 1 சைடு ஹார்ஸ் மாட்டிக்கலாம். நான் லெஃப்ட் சைடு தைக்கிற மாதிரி ஹார்ஸ் மாட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த பக்கம் எசவாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ஸ் வாங்கி மாட்டிக்கோங்க. லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் கிடைக்கும். நான் லெஃப்ட் மாட்டியிருக்கேன். கிராஸ் பீஸோட சென்டரில் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை வச்சு கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். கடைகளில் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் விற்கும். உங்களுக்கு எந்த சைஸ் பைப்பிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி த்ரெட்டோட அளவில் சின்னது பெருசுமாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அந்த த்ரெட்டை ஒட்டியே இருக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1 சைடு ஹார்ஸ் மாட்டிட்டு கரெக்டாக கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லாமல் கரெக்டாக அந்த த்ரெட்டை ஒட்டியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையலை கொஞ்சம் தள்ளி போட்டால் கூட பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் கரெக்டாக அந்த த்ரெட்டு பக்கத்துலேயே தையல் விழுகிற மாதிரி கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க. போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மெத்தடில் நம்ம லைனிங் பீஸ்லேயும் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருப்போம். அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரியே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். லைனிங்லேயும் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி நல்லா லென்த்தாக தச்சு எடுத்தாச்சு. லைனிங்கில் தச்சு எடுத்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கலாம். மடக்கிட்டு அது மேலே பைப்பிங் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டு லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஏற்கனவே த்ரெட்டை ஒட்டி போட்ட தையல் மேலேயே போட்டுக்க போகிறோம். லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் தான் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக நேராக எடுத்து விட்டு அந்த த்ரெட்டை ஒட்டியே தையல் போட்டு எடுத்துக்கணும். ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே கரெக்டாக ஒட்டி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைனிங் கிளாத்தில் 1/4 இன்ச் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். போட்டாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா ரைட் சைடு இருக்க கிளாத்தில் ப்ளவுஸில் நீங்கள் கழுத்தை தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு துணி விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீதி கிளாத்தை கட் பண்ணி விட்டுறலாம். நான் ப்ளவுஸில் கழுத்தில் பைப்பிங் தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் மட்டும் கிளாத்து விட்டுருக்கேன். ஸோ 1/4 இன்ச் போக மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பைப்பிங் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு ஹூக் பட்டி தைக்கிற பக்கத்தை எடுத்துக்கிறோம். அதில் ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு அது மேலே நம்ம தைச்சி வச்ச பைப்பிங் பீஸோட பைப்பிங் தைச்ச பக்கம் கீழ்ப்பக்கம் இருக்கணும். லைனிங் மட்டும் மேல் பக்கம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக பைப்பிங் பீஸை வெளியே பார்த்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்ம ஏற்கனவே போட்ட தையல் தெரியும். அந்த தையல் மேலேயே கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம்.
இப்போது தைக்கிறப்ப நம்மளோட பைப்பிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் வந்து துணியை விட்டுட்டு கட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக 1/4 இன்ச்சில் வந்து அந்த பைப்பிங்கை ஒட்டியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக வளைவான இடத்துல கரெக்டாக வளைச்சி கொடுத்து நம்மளோட ப்ளவுஸும் பைப்பிங் பீஸும் நகராமல் கரெக்டாக நேராக எடுத்து வச்சு கரெக்டாக 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. வளைவான இடத்துல கரெக்டாக வளைச்சி கொடுத்து கிளாத் எதுவும் நகராமல் கரெக்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக லைனிங்கை உள்பக்கமாக திருப்பினதுக்கப்புறமா பைப்பிங் கரெக்டாக மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக வளைவான இடத்துல வளைச்சி கொடுத்து 1/4 இன்ச்சில் வந்து பைப்பிங்கை ஒட்டியே தையல் போட்டு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத்தை விட்டுட்டு மீதி இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைனிங்கில் வந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது கிளாத்து. அதை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி விட்டு அந்த பைப்பிங் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு கரெக்டாக சுற்றி 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். கழுத்தை சுற்றி ஃபுல்லாக வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சில் அந்த ஒரு கைடு அளவு கேப்பில் கரெக்டாக தையல் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பைப்பிங் மட்டும்தான் வெளியே தெரியும். எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள். சுற்றியும் கரெக்டாக வளைவான இடத்துல கரெக்டாக வளைச்சி கொடுத்து 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள் பக்கமாக மடித்து விட்டு லாஸ்ட்டாக பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நீட்டாக பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ அந்த பைப்பிங்கை ஒட்டியே ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பைப்பிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கரெக்டாக அந்த பைப்பிங்கை ஒட்டியே நீட்டாக சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக பர்ஃபெக்டாக நீட்டாக பைப்பிங் வச்சாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் பைப்பிங் தைச்சி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பைப்பிங் வைக்கிற மற்ற மெத்தடு வேணும் அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.